கௌரவ பிரதமர் அவர்களே, என்னுடைய முதலாவது கேள்வி, உங்களுடைய உரையிலே நீங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்த நீங்கள் இந்த இன்சுரன்ஸ் அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அடையாளப்படுத்தப்பட்ட சில கேசஸ், அதாவது எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்று சொன்னால் உங்களுக்கும் தெரியும். கடந்த காலத்திலே இந்த நாட்டிலே எத்தனையோ வன்முறைகள் நடந்து, எத்தனையோ படுகொலைகள் நடந்து, அந்த கேசஸனுடைய எண்ணிக்கை, நான் கடந்த நீதி அமைச்சருடைய விவாதத்திலே அந்த கேசஸனுடைய சில விவரங்களை தந்திருந்த நான். திருவோணமலையிலே கொல்லப்பட்ட ட்ரிங்கோ 5 இருக்கட்டும், அவ்வாறு இல்லை என்று சொன்னால் கடத்தப்பட்ட வடக்கு கிழக்கிலே கடத்தப்பட்ட ஊடகவியலாளராக இருக்கட்டும், 2009ஆம் ஆண்டிலே நேரடியாக வைத்தியசாலைகளை தாக்கப்பட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் நாங்கள் தான் உங்களுக்கு கேசஸ் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எம்ப்ளமேட்டிக் கேசஸாக அடையாளப்படுத்தப்பட்ட சில கேசஸ் இருக்கின்றது. அப்ப எங்களுக்கும் தெரிகின்றது, நீங்கள் 2009ஆம் ஆண்டிலே இருந்து 16 வருடங்கள் கடந்து விட்டு அந்த காலப்பகுதியிலே இருந்த ஆட்சியாளர் சம்பந்தமாக இருந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் உடனடியாக விசாரிக்க முடியாது. அதனால தான் எம்ப்ளமேட்டிக், அதாவது உங்களுக்கு தெரியும், இட்ஸ் எம்ப்ளமேட்டிக் கேசஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பிகாஸ் வி கான் இன்வெஸ்டிகேட் ஆல் ஆஃப் தெம் அட் ஒன்ஸ். அந்த அடிப்படையிலே இந்த விவரங்களை நாங்கள் தந்து, இப்போ உங்களுடைய ஓஎம்பியையும் ஓஆரையும் தான் காணாமாக்கப்பட்டவருடைய பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக நீங்கள் முன்வைக்கிறீர்கள். பாதிக்கப்பட்ட சமூகமாகிய தமிழ் சமூகம் இந்த காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகம் மற்றும் ஆஃபீஸ் ஆஃப் ரெப்பரேஷன்ஸ் என்ற இந்த இரு விடயங்களை நிராகரித்திருக்கு. ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாத எந்த ஒரு முறையும் ஏற்றுக்கொள்றதுக்கு பாதிக்கப்பட்ட சமூகமாகிய எங்களுடைய மக்கள் தயாரில்லை. உங்களுக்கு கௌரவ பிரதமர் அவர்களே, நீங்கள் இந்த கொழும்பு மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை எடுத்து வந்த நீங்கள், உங்களுடைய செயல்பாடு, கௌரவ விஜித ஹேரத் அமைச்சருடைய செயல்பாடு, அன்றகுமார திசாநாயக்குடைய செயல்பாடுகளை கண்டு, அதனை கண்டுதான் மக்கள் உங்களுடைய என்பிபி கட்சிக்கு வாக்களித்தார்களே தவிர, உங்களை வளைச்சிருக்கிறவருடைய செயல்பாடுகளை அந்த நேரத்தில் கண்டதால் வாக்களித்தே இருக்க மாட்டார்கள். அந்த வகையிலே கௌரவ பிரதமர் அவர்களே, இந்த இரு விடயங்களையும் பொறுத்தவரை முதலாவது என்னுடைய கேள்வி, இந்த காணாமாக்கப்பட்டவருடைய விடயங்களும் எம்ப்ளமேட்டிக் கேஸ் ரெண்டும் புண்ணி சேர்ந்த விடயங்கள், இந்த ரெண்டு விடயங்கள்லேயும் நீங்கள் உடனடியாக, ஏனென்றால் உங்களுடைய வெளிவிவகார அமைச்சர் வெளிநாடுக்கு சென்று ஜெனீவாவிலே சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஓஎம்பியை நாங்கள் முன்னெடுக்க போறோம். ஆனால் ஓஎம்பிக்கும் ஓஆருக்கும் சரி, நாங்கள் தான் பாதிக்கப்பட்ட சமூகமாகி நாங்கள் தான் ஓஎம்பி ஓஆரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட, என்றால் நீதி பொறுமுறை இல்லாத காரணத்தினால் அரசாங்க தரப்பின் முன்மொழிவாக இருக்கிற அந்த விடயங்களுக்கு கூட உங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கப்படவில்லை. அப்ப இந்த நிதி இல்லாமல் எவ்வாறு நீங்கள் இந்த விடயங்களை முன்னெடுக்க போறீங்க? உங்களுக்கு தெரியும், சாலிய பீரிஸ் தலைமையிலே இருந்த அந்த குழுவினர் ஒரு சில எம்ப்ளமேட்டிக் கேஸ் எடுத்து விசாரிக்க போனார்கள். அந்த விடயங்களுக்காவது உடனடியாக ஒரு உடனடியாக தீர்வில்லாவிட்டாலும் என்ன நடக்குது? நேற்றைய தினம் புல்லையானை கைது செய்திருக்கிறீர்கள், நாங்கள் வரவேற்கின்றோம். விசாரணைகளை செய்து அந்த விடயங்களை நீங்கள் முன்னெடுங்கள். அதே போல என்ன இந்த விடயங்கள் சொல்றா, ஏதாவது சொல்லக்கூடிய அளவு ப்ரோக்ரஸ், இந்த நான் தான் கேசஸ் தர வேண்டும் என்று சொல்றது நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறீங்க கௌரவ.